டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. கோடை காலம் வந்தது அப்படின்னாலே தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் கூடவே வந்துடும். அதிகமான வியர்வை இருக்கிறதுனால சில பேருக்கு தோல்ல வறட்சி உண்டாகும். சில பேருக்கு தோல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், படர்தாமரை மாதிரியான பிரச்சனைகள், வேர்க்கூறு, வேனல் கட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும். உடம்புல ஹீட் அதிகமாகும் போது எல்லாமே உடம்போட அந்த வெப்பநிலையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வியர்வையை வெளியேற்றி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலையை சமநிலைப்படுத்துது. ஸோ இந்த வியர்வையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஸோ கோடை காலத்தில் தோலில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இதை சரி செய்யறதுக்கான 5 வழிமுறைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோடை காலம் வந்துடுச்சு அப்படின்னாலே பாடி ஹீட் அதிகமாகிடும், ஏசியை தேடி ஓடுவோம். உடம்புக்குள்ளே ஒரு ஏசி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான உணவு முறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை. இந்த கற்றாழை உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதில் 99% நீர் இருக்கும், 1% மியூகோபாலிசாக்கரைட்ஸ் இருக்கும். இது நம்ம தோலில் எலாஸ்டிசிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நீர்த்துவத்தை அப்படியே கரெக்டாக லாக் பண்ணி மெயின்டைன் பண்ணும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் அந்த கற்றாழைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நொங்கு பகுதி அதை நல்லா 7 முறை கழுவிட்டு மோர் சேர்த்து அடித்து ஒரு பிஞ்சளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதை காலையில் வெறும் வயிற்றில் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோடை காலத்தில் வரக்கூடிய தோல் வறட்சி, தோல் சார்ந்த பிரச்சனைகள், அதிகமாக வியர்வை உண்டாகிறது, வியர்வையினால் உண்டாகக்கூடிய படர்தாமரை, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வேனல் கட்டிகள் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்கலாம். எக்ஸ்டர்னலாகவும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். கற்றாழையோட ஜெல்லை கழுவிட்டு எக்ஸ்டர்னலாகவும் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். 2வது, நன்னாரி சேர்ந்த டீ எடுத்துக்கிறது. நன்னாரி, வெட்டிவேர் இது 2மே நம்மளுடைய பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியது. ஸோ ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் எப்போவுமே ரத்தத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் தான் வரும். அதனால் ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய உணவு முறைகளை நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். நன்னாரி அப்படிங்கிறது வியர்வை நாற்றத்தை சரி செய்யக்கூடியது. ஸோ நன்னாரியோட அந்த தண்டுகை நீங்கள் வாங்கிட்டு அதை நல்லா இடிச்சிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நைட்டில் வெது வெதுப்பான வெந்நீர் சேர்த்து ஊற வச்சிடணும். காலையில் அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அது கூட கற்கண்டு இல்லைன்னா அப்படியே நம்ம ஒரு டீ மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீ எடுத்துக்கும் போது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், தோல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். முக்கியமாக அதிகமாக வியர்வை நாற்றம் இருக்கிறவங்க இந்த நன்னாரி டீயை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே இந்த வியர்வை நாற்றம் குறையும். நிறைய பேருக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கும், கை காலில் மட்டும் அதிகமாக வேர்க்கிறது, காலில் செப்பல் போட முடியாத அளவுக்கு அதிகமாக வேர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் பெயினாக பிடிச்சி எழுத முடியலை, அந்த அளவுக்கு வேர்க்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே நன்னாரி டீ எடுத்துக்கலாம், இல்லை நன்னாரி மணப்பாகவாக கடையில் வாங்கி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வியர்வை குறையும். ஆனால் நிறைய நம்ம பார்க்குறோம், நன்னாரி சர்பத்துன்னெலாம் பார்க்குறோம், அதெல்லாம் வெறும் சக்கரை தனியாக தான் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பலன்கள் கிடைக்காது. நீங்களே நன்னாரி வாங்கி அதை இடித்து சுடு தண்ணியில் ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அதை டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அதனுடைய முழுமையான பலன்களை பெற முடியும். அடுத்ததாக வெட்டிவேர். வெட்டிவேர் அப்படிங்கிறது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஈவன் வெட்டிவேரை ஒரு திரையாக ஜன்னலில் நம்ம போட்டோன்னா கூட அந்த ரூமுக்குள்ளே நல்ல குளிர்ச்சியான ஒரு காற்று இருக்கும். இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது நம்மளுடைய தண்ணியில் போட்டு நம்ம அதை எடுத்துக்கிறோம், தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், ரத்தத்தை சுத்தி பண்ணும். நிறைய பேருக்கு முகத்தில் வேனல் கட்டி, பருக்கள் மாதிரி வர்றது, முகத்தில் நிறைய எண்ணெய் வடியக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. இப்படி பிரச்சனை இருக்கிறவங்க மெயின் இந்த சம்மரில் தான் அது நிறைய இருக்கும். அப்படி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த வெட்டி வேற சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுடுங்க, நைட்டே ஊற வச்சுடுங்க. அடுத்த நாள் முழுவதுமாகவே அந்த தண்ணீரே நீங்கள் குடிங்க. ஸோ அப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த பருக்கள், வேனல் கட்டிகள் இது எல்லாமே குறையும். சமீபத்தில் நடந்த சில ஆராய்ச்சிகள் கூட இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய சீபம் செக்ரீஷன் அதுதான் எண்ணெய் சுரப்பிகளை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. ஸோ அதனால தான் நிறைய முகத்தில் நிறைய பேருக்கு எண்ணெய் வடியக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ அந்த சீபத்தை கரெக்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. 4வதாக, நீங்கள் குளிக்கிறதுக்கு சோப்புக்கு பதிலாக நலுங்கு மாவை தேய்ச்சி குளிங்க. இந்த நலுங்கு மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, பச்சைப்பயிறு, வெட்டிவேர், விலாமிச்சி வேர், பூலாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, சந்தன சிராய்,
கஸ்தூரி மஞ்சள், அது கூட காட்டுச்சீரகம், கார்போஹரிசி இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஆவாரம் பூ சேர்த்துக்கலாம், ரோஜா இதழ் சேர்த்துக்கலாம், அதிமதுரம் சேர்த்துக்கலாம், இல்லை வேப்பிலைகள் சேர்த்துக்கலாம். பட் இந்த 9 மூலப்பொருட்கள் தான் பேசிக். இதை நீங்கள் அரைச்சி வச்சுட்டு, ஆண்களா இருந்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வேண்டாம். ஸோ மத்த எல்லாருக்குமே ஈவன் கஸ்தூரி மஞ்சள் கூட அந்த அளவுக்கு வந்து ஸ்கின்ல மஞ்சள் நிறத்த உருவாக்காது. ஸோ அத தவிர்த்துட்டு மத்த எல்லாத்தையுமே நீங்க பொடி பண்ணி வச்சுட்டு, இத நீங்க ரெகுலரா குளிக்கிறதுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்க ஸ்கின் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். மெயினா நீங்க சோப் யூஸ் பண்ணும்போது, ஸ்கின்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, வைரஸஸையும் அது அழிச்சிடும். ஆனால் இந்த நலுங்கு மாவு நீங்க பயன்படுத்தும்போது, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு அந்த ஸ்கின்னுக்கு மேல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, ரொம்ப சாஃப்ட்டா வந்து ஸ்கின் மாற ஆரம்பிக்கும். தோல் வறட்சியும் வந்து கம்மியாகும். இதையே நம்ம ஃபேஸ் பேக்காவும் நம்ம போட்டுக்கலாம். ஃபேஸ்ல நெறைய எண்ணெய் வடியுது, பருக்கள் இருக்கு அப்படின்னா, பன்னீர் சேர்த்து நம்ம ஒரு 15 நிமிஷம் ஃபேஸ் பேக் மாரி போட்டோம் அப்படின்னாலே, ஃபேஸ் நல்லா வந்து பளபளப்பா இருக்கும். 5வதா நம்ம அதிக நீர்த்துவம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ உணவுப் பொருட்கள பொறுத்தவரைக்கும் மோர் அதிகமா எடுத்துக்கிறது நல்லது. மோர் அப்படிங்கிறது லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால, அது குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, வைரஸஸ வந்து அதிகப்படுத்தும். அது ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. அதேபோல தர்பூசணி இந்த காலகட்டத்தில அதிகமா கிடைக்கும். இதில இருக்கக்கூடிய லைகோபீன் அப்படிங்கிறது சன்லைட்னால ஸ்கின்ல உண்டாகக்கூடிய சேஞ்சஸ், அந்த யூவி ரேடியேஷன்னால சன் டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சரி செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதை எக்ஸ்டர்னலாகவும் அந்த ஜூஸை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இன்டர்னலாகவும் நம்ம நிறைய எடுத்துக்கும் பொழுது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த சன் டர்ன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நம்ம இளநீர், வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான நல்ல நீர்த்துவம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய சிலிக்கா அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து அது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஸ்நாக்ஸுக்கு நம்ம கொஞ்சம் வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நம்முடைய ஸ்கின் நல்லா வறட்சி இல்லாமல், அதே சமயத்தில் கட்டிகள், பருக்கள், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 5 முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே போல் இது கூட முக்கியமான இன்னொரு 2 விஷயமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய முறைகள். ஸோ மற்ற காலங்களில் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ சத்து உங்கள் தோலுக்கு நல்ல ஒரு மிருதுவான தன்மையை வந்து கொடுக்கும். அங்கே ஹைட்ரேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வறட்சி இல்லாமல் ஸ்கின்னை இளமையாக வச்சுக்கும். அதே போல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிக காரம் இல்லாமல், நல்ல காரம் இல்லாமல் நல்ல ஒரு நீர்த்துவமான உணவுகளை அதிகமாக வந்து எடுத்துக்கணும். ஸோ பாதாம் பீசனும் அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து உங்களுடைய தோல் வறட்சிக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே கோடை காலத்துலேயும் உங்களுடைய தோலை வறட்சி இல்லாமல் இளமையாக பளபளப்பாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நலுங்கு மாவு ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் கூட அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பெரும்பாலும் நீங்களே வீட்டில் இதை ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. அதே போல் உங்களுடைய ஸ்கின்னுக்கு நீங்கள் என்னென்னலாம் வந்து வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை வேறு என்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.